எட்டி சோனி மணி ஆயிட்டு சீக்கிரம் டிவியை மாற்றி வை. என்னோட நேரம் ஆரம்பமாயிட்டு பார்த்தியா? மணி 2 போகுது. பைய டீ நான் நாடகம் பார்க்கணும். இன்னும் ஒன்றும் மணியெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஒரு டோரி கொண்டு வச்சுட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கல, அதையே மூடிக்கிட்டு பாரு டீ. மணி 1:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே உனக்கு டிவியை கொடுக்கணுமோ? மணி 2 மணிக்கு மேலே தாண்டினா தான் நான் ரிமோட்டை கொடுப்பேன். அது வரைக்கும் நான் படம் பார்ப்பேன். வாய முடியுது உக்காந்துரு. நேத்தி நேத்தியே நாடகம் பார்க்கல. நேற்று கரண்ட் ஆஃப் ஆயிட்டு. நேற்று சடன் போட்டாவ. இன்னைக்கு நான் பார்க்கணும். ஒழுங்கு மதியதை மாற்றி வச்சிரு சொல்லிட்டேன். அம்மா உன் நேரத்தில் மட்டும் தான் நீ டிவி பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் பார்ப்பேன். இதை அப்பா சொல்லியிருக்காவ. ஒழுங்கா 2 மணிக்கு மேலே ரிமோட்டை என் கையில் கொடுத்துரு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே ஏதாவது ஆனால் என்ன கேட்கக்கூடாது பார்த்துக்க. எப்போ இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. 3 கண்ணு அந்த செல்லை பாரடி. அதுக்கப்புறம் பார்க்கலாம் டிவியை. நான் ஏதாவது பார்க்கும்போது வந்து தொல்லை கொடுத்துட்ருப்பேன். ஏய் போட்டான். சூப்பர் தலை அப்படியே அடி குத்து. என்ன சூப்பராக இருக்கு. சூப்பர் பாத்தியா? வீட்டில் ஒரு வேலை கிடையாது. ஒருத்தர் செல்லு பார்க்கா, ஒருத்தர் டிவி பார்க்கா. எட்டி சோனி சத்தியா எட்டி உங்களை தான் கூப்பிடு. எங்கே பாருங்க. சொல்லுமா கேக்கு. எட்டி குழம்பு வைக்க ஒன்றும் கிடையாது. சோறு வெந்துட்டு கிடக்கு. இந்த கடையில் போயிட்டு மீன் கறி ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன். அப்போ வர மத்தியானத்துக்கு சோறு திங்க வந்துடுவாங்க. லேட்டாகுது. நான் போயிட்டு ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன். சோறு ஏதாவது சோத்தை வடிச்சு போட்டுருங்க. என்ன சோத்தை குழைய விட்டுறாது எடி. அப்போ சோறு குழஞ்சதான் திங்க மாட்டாவ. சரியா? எடி மணியாவது டிவியை மாற்றி சொல்லிட்டேன். என்ன தும்புற பத்தியா? எட்டி உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பேருக்கு எனக்கு காது அவஞ்சா போச்சு. இல்லை தும்புறா இம்மா சொல்லுமா. காது கேக்கு. சோறு வெந்துக்கிட்டு கிடக்கு. மரியாதையை வடிச்சு வச்சிருங்க. மித்த வேலை சாமெல்லாம் கிடக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் விளக்கி அதை மாதிரிலாம் கமுத்து வச்சிடணும். என்ன புரியுதா? நான் வரதுக்குள்ள அவ வேலையும் பார்த்து வச்சிருக்கணும். நான் வந்து பார்ப்பேன். ஏதாவது ஏடா கூட பண்ணி வச்சிருந்தியே 2 பேரையும் சவட்டி இழுத்துருவேன் பார்த்துக்க. உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. வர வரைக்கும் அடிச்சு கொண்டு விட வேண்டி. ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒழுங்கா வீட்டில் வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருங்க. இடி மணி ஆயிட்டு டிவி மாத்துன்னு சொன்னல. இரு இந்த படம் முடிஞ்சோன்னா நான் வைக்கேன். பேசாம இரு. ஒழுங்கு மாதிரி ரிமோட் குட்டுடி சனியனு. எப்போ பார்த்தாலும் உன்னோட இதே தொல்லை. ஒழுங்கா நிம்மதியாக டிவி கூட என்னால் பார்க்க முடியாது. காலையிலேருந்து தானே பார்க்க. உன் கண்ணை அவஞ்சு போவ. ரிமோட்டை கூட இரு ஒரு 5 நிமிஷம் இந்த படம் முடிஞ்சிரும்ல. அதுக்குள்ள உனக்கு அவசரம் பொருட்களையோ அப்படியே நாடகம் பார்த்துட்டு அப்படியே கிழிக்க போறா. மூஞ்சி முவரக்கட்டையும் பாரு. என்னை வடி சனியன்னு சொன்னா நீ தான் சனி எட்டி போடி தூரப்பா வந்துட்ட. அம்மா காலை உடைச்சு விட்டா. என்னை வட்டி அடிக்க இரு. உனக்கு இருக்கு. நானா ரிமோட்டை கொடுத்துருப்பேன்ல. இப்போ அவசரப்பட்டல. நல்லா மிதி வாங்கு. சாவு. நீ இல்லைனா நான் நிம்மதிதான் நான் தான் இருப்பேன். மூஞ்சி முறகட்டையும் பத்தியா? என்னை வட்டி அடிக்க இரு. இன்னைக்கு நீ செத்த. நீ இது பாவட்டுன்னு புட்டுட்டு போனா என்னைய அடிக்க செய்ய. இது உனக்கு காலு வரைக்கும் ஒடிச்சு நொண்டியாக்கிறேன். இருட்டி பத்த செடிக்கு எட்டி பேசாம விட்டுரு. சொல்லிட்டேன். எனக்கு தரைய முடிய வலிக்குது. ஏற்கனவே எனக்கு தலைவலி. அம்மா வந்தோன்னு சொல்லி உனக்கு என்ன செய்யணும் பாரு. இட்டி விட்டுரு சொல்லிட்டேன். அம்மா வலிக்கு தலைவலி. ஏட்டி சாவுடி. என்னை எட்டி உதச்சல. அப்போ எனக்கு வயிற்று அப்படி தானடி வலிச்சிருக்கும். உன்னை அழைச்சா மட்டும் வலிக்குதோ? சாவு. இதுக்கிட்ட சாவணும். நீ சாவு. உன்னைதான் போட்டு மிதிக்கேன். இது இன்னைக்கு செத்த. நீ என்னை முடியவா போட்டுச்சு இழுத்தா? உன் மண்டையில் ஒரு மயிறு இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சை எடுக்க இருட்டி. ஆத்து என்னடி நடக்குதுங்க? இடி விடுங்க. ஆள் இல்லைன்னா கூட அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்துருவோல போல இருக்கு. என்ன சண்டை விட்டுட்டு கிடக்காளுவோ. இடி விடுறீங்களா? இப்போ விளக்கமா எடுத்துட்டு வீசவா? அம்மா நீ இல்லைன்னா என்னை அடிச்சே கொண்டு விட்டம்மா. எதுவுமே செய்யலம்மா. ஏம்மா அவள் போய் சொல்லியம்மா. அவள் தான் முதல்ல வந்து என்ன அடித்தா. நான் பாட்டு பேசாம தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அவள் தான் என்ன அடித்தா. அதனால தான் நான் அடித்தேன். அவள் தாம்மா முதல்ல அடித்தா. நம்பாதம்மா. அவள் போய் சொல்கிறாம்மா. என்ன ஒரே கருகடா மாட அடிக்குது. என்னடி எடி சோறு வாங்கினேன். சோறு அடிக்கிறேன் வடிச்சீங்களா? இரு 2 பேரும் செத்தே இரு. என்ன ஒரே வாடையாக அடிக்கி. சோத்தை வடிக்காம கரு விட்டுட்டியாடி. பார்த்துட்டு வந்து வச்சுக்கிறேன். இருங்க உங்களை. ஏம்மா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. மூத்தவள்கிட்ட தானே சொன்னேன். அந்த பிள்ளைகிட்ட முன்னாடியே சொன்னேன். அவள் தான் போய் வடிக்கலை. நான் ஒன்றும் காரணம் கிடையாது. அவள் தான் காரணம். ஏம்மா நான் வாங்கிட்டே அவன் என்ன அடிச்சே கொண்டு விட்டாம்மா. காலை உடைச்சி காலிலேருந்து ரத்தமா வருதுமா. மூஞ்சில பத்தியம்மா. வாயிலே குத்தி வாயிலே வலிக்குதுமா. என்னால் ஏந்திரிச்சு நடக்க கூட முடியலம்மா. அடி பாவியலா. என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காளுவோ. இங்கே பாரு. இந்த சோறு என்ன கருவி கிடச்சிக்கு. நான் சமையக்கிட்டு பூரா என்னம்மா கிடக்கு. ஒரு வேளை சோறு என்ன விளைவிக்கி. 1 கிலோ அரிசி என்னன்னு தெரியுமா? என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காளு பாரு. சோத்தை வடிக்கல. கருவி போய் ஊடு பூரா ஒரே நாத்தமா இருக்கு. இருங்க 2 பேரையும் வந்து வச்சுக்க. இருங்க
சமையக்கட்டில் ஒரு வேலை செய்ய கிடையாது. இல்லை அடிச்சுக்கிட்டு செத்துட்டு கிடக்காளுவோ. இன்னும் என்ன பாடு கிடக்கு எனக்கெல்லாம் தெரியாது. நீ தானே போய் வடிப்பா எப்பவுமே சோறு. எதுக்கு வடிக்காம விட்டா? இன்னைக்கு செத்த இரு. எனக்கு தெரியாதுடி, என்ன அடிச்சல நான் எதுக்கு சோறு வடிக்கணும்? இப்போ நீ அடி வாங்கிச்சா உயிர். சோத்த வடிங்கடி நீ சொல்லிட்டு போனதுக்கு என்ன கிடப்பு கிடக்கு அந்த சமையக்கட்டி. இங்கே உட்காந்து செல்லுக்கு டிவிக்கு அடிச்சுட்டு கிடக்குறிய. ஒரு வேளை அரிசி எவ்வளோ தெரியுமாட்டி? 1 கிலோ அரிசி வாங்க முடிய மாட்டி இப்போ கிடக்கிற கடைக்கு. நான் 100க்கு 200க்கு அங்கே இங்கேயும் அல்லாடிட்டு கிடக்கேன். உங்கள் 2 பேருக்கு தும்புரிச்சு போயிட்டோ. வீட்டில் ஒரு வேலை பார்க்கறது கிடையாது. அவ்வளோ வேலையை நான் தான் செய்யேன். 2 செரிக்கையும் தின்னுபிட்டு கொழுப்பு எடுத்து போய் அடிச்சிட்டு கிடக்குறிய. 2 செரிக்கை இன்னைக்கு அடிச்சு விரட்டல. நான் பாரு என்ன செய்யணும் இன்னைக்கு. எம்மா எனக்கு ஏற்கனவே காலை ஒடிச்சு விட்டம்மா. என்னால் இனிமே அடி வாங்க தெம்பு கிடையாதும்மா. எனக்கு அவ்வளோ வேணா நீ கேளு. என்னை அடிக்காதம்மா. ஏம்மா நான் எதுவுமே செய்யலம்மா. எம்மா நம்ம அந்த நடிப்பு அவ்வளவு நடிப்பு. முதல்ல அவள் தான் அடிச்சா, நான் அடிக்க கிடையாது. அடிக்காதம்மா எம்மா, அடிக்காதம்மா விட்டுருமா, காலம் வலிக்குதுமா. எம்மா அடிக்காதம்மா விட்டுருமா. ஓட வாடி செய்கிறேன். ஓடு ஓடு, திங்க இங்கே தானே வரணும். வா ஒரு 2 காலை முடிச்சு போடுறேன் இரு. உனக்கு என்ன டீ? உனக்கு என்ன? மூத்தவா தானே நீ. உனக்கு கூட வீட்டு வேலை செய்யணும்னு உனக்கு என்ன கிடையாதோ? அவன் சின்ன பிள்ளைகிட்ட கடந்துட்டு நல்லா மல்லு கட்டிட்டு கிடக்க. வீட்டு வேலை செய்யுதுன்னா கையை வலிக்கி காலை வலிக்கிங்க. உன் காலை 2 உடச்சாதண்டி நீ அடங்குவ. எம்மா நான் ஒரு அடி அடிச்சு நான் செத்தே போயிடுவாம்மா. எம்மா அவதாம்மா என்னை போட்டு அடித்தா. நான் எதுவுமே செய்யலம்மா. நீ எப்பவுமே என்னை மட்டும் தான் அடிப்ப. அவளை அடிக்கவே மாட்டேன். அவதாம்மா என்னை போட்டு அடிக்கிறா. நான் ஒன்றுமே செய்யலம்மா. கண்ணு முன்னே நிற்காதே, போயிரு. இங்கே வீடு கிடைக்க அவ்வளோதான். நான் இப்போ சுத்தம் பண்ணி என்ன மறுபடியும் சோறாக்கிடும் நான். அந்த மனுஷன் வேறு சோறு நீங்கள் வந்துட்டு அந்த கற்றுவார். யாருக்கு நான் பதில் சொல்லுது? உங்கள் 2 பேரும் நீங்கள் இல்லைனாலும் நிம்மதியாக இருப்பாட்டி. நான் எங்கேயாவது போய் தொலைங்கட்டி முதல்ல. என் பிள்ளைவ 2 எங்கே போனுச்சுன்னு தெரியாது. நல்லா வசமாக அடித்து போட்டுட்டேன். செய்கிறது பூரா சேட்டை. இதுக்கு அடித்து போட்டு எனக்கு மனசே தாங்கலை. என் மூத்தவ வேற ரொம்ப அடி வாங்கிட்டா. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பிள்ளைவ பாவம் எங்கே போச்சுன்னு தெரியலை. சரி, இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் அடித்ததே கிடையாது. நானும் அடிக்கக்கூடாதுன்னு தான் பார்க்கேன். எங்கே சொல்லி அதே கேட்க மாட்டேங்காலோ. 2 செடிக்கும் ஒத்துமையாக இருந்தால் எதுக்கு நான் அடிக்க போகிறேன்? மனசே தாங்கலை. என் பிள்ளைலாம் நல்லா அடித்து போட்டுட்டேன். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. 2 பேருக்கும் நல்லா பிடிச்ச தேனி பலகாரம் செஞ்சு கொடுப்போம். பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. பார்த்தீங்களா மக்களே, என்னதான் செஞ்சாலும் தாயுள்ளதான். பிள்ளைங்க எவ்வளோ சேட்டை செஞ்சாலும் அந்த நேரத்தில் தான் கோவம். அதுக்கப்புறம் அம்மா பிள்ளையை நினச்சிட்டு எவ்வளோ வருத்தப்படியாவ. உங்கள் குழந்தைங்களும் இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் சேட்டை செய்கிறாங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. பாய்.